ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஒரு நாள் ரொட்டீன் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்த வீடியோ. அன்றைக்கி ஸ்கூலும் இருந்தது, காலேஜும் இருந்தது. காலையில் அவங்க பிள்ளைங்கள 2 பேரையும் கிளப்பி அனுப்பி விட்டுட்டு என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிது. முதல் நாள் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இன்றைக்கான துணிங்களை வந்து தாங்க கட் பண்ணேன். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 12:30 போல் தைக்க உட்கார ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னோடய ஒர்க்கு ஆரம்பிச்சிது. இன்றைக்கி 2 கஸ்டமரோட துணி தாங்க இன்றைக்கி தைச்சி இன்றைக்கி நைட்டுக்குள்ளார அவங்களுக்கு கொடுக்கணும். 3 லைனிங்கு, 4 சாதா ப்ளவுஸு. லைனிங் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் நேற்றே தைச்சிட்டேன். சாதா ப்ளவுஸ் 4 தாங்க இன்றைக்கி வெட்டி கட் பண்ணி தைச்சேன். அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சேன். அவ்வளோதாங்க இன்றைக்கான ஸ்டிச்சிங் அவ்வளோதாங்க என்னால் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஈவினிங்காக ஒரு 3 சாரீக்கு ஓரம் அடித்து ஃபால்ஸ் அடித்து கொடுத்தேங்க. வெளியில் வேலைக்கெலாம் போக முடியாது, வீட்டில் இருந்தே நம்ம ஏதாவது ஒரு வருமானம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு டைலரிங் தொழில் ஒரு நல்ல தொழில் நான் சொல்லுவேங்க. எடுத்த உடனேயே அதிகமாக சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் முயற்சியும் எஃபெக்ட்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வருமானம் பார்க்கலாம். எடுத்த உடனே நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறது இல்லைங்க. நைட்டி சின்ன சின்ன வேலைகள் தாங்க. நைட்டி தையல் போட்டு கொடுக்குறது, சுடிதார் டாப் தையல் போட்டு கொடுக்குறது, இந்த லோயர் பேண்ட்டு இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் தையல் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்கி தைக்கும்போது அந்த நேர் தையல்ன்றது நீங்கள் உங்களுக்கு அந்த மிஷினில் அந்த விஷயங்கள்லேயே உங்களுக்கு வந்துடும். அப்போ அடுத்தடுத்தது நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. வெளியில் ஒரு பக்கத்து கடைங்கள்லாம் ஒரு 50 ரூபா, இப்போ நைட்டி தையல் போடணும்னா 50 ரூபா கன்ஃபார்ம் வாங்குவாங்க. நீங்கள் ஒரு 30 ரூபா, 25 ரூபா அந்த மாதிரி தைச்சி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது அவங்க ஒரு 5 நைட்டி தைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100 ரூபா அதில் மிச்சமாகும். அதனால் கன்ஃபார்மாக நம்மள்ட்ட கொடுப்பாங்க. தையல் மேலேயே தான் நம்ம போட போகிறோம். அதனால் உங்களுக்கும் அதிகமான ஒர்க் இருக்காது, பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான். இதுலேயே நீங்களும் உங்களோட அந்த தையலெல்லாம் நீட் பண்ணுற விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்க முடியுங்க. வாய்ப்புகளை நம்மளே தாங்க உருவாக்கிக்கணும். வாய்ப்புகளை உருவாக்கிக்கும் போது தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும். என்னால் முடியாது, இதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படி தாங்க. நம்மளால் முடியும், இதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. அதனால் நம்ம எண்ணத்தில் தான் இருக்குது. நீங்கள் இது முடியும்னு நினச்சி இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யும்போது அது ஈஸியாகவே முடியும். எனக்கு பல விஷயங்கள் அப்படி தாங்க முடிஞ்சிருக்கு. எல்லாம் தைச்சி வருமானம் பார்க்க முடியுமா அப்படின்லாம் இல்லைங்க. எடுத்த உடனே குழந்தையாக இருந்தால் கூட தவழ்ந்து அதுக்கப்புறம் தான் நடப்பாங்க. நம்மளும் அது மாதிரி தாங்க. சின்ன சின்ன விஷயங்களை அதில் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்ததுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதில் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை போடுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லாவே இருக்குங்க. ஆரம்பத்தில் நான் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கும்போது 30 ரூபாய்க்கு தாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இப்போ 100 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இப்போயும் டவுன் சைடு இருக்கிற பெரிய பெரிய ஷாப்லாம் 150 ரூபா சாதா ப்ளவுஸு அந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க. ஆனால் எனக்கு 100 ரூபா போதும் இப்போதைக்கு. ஏன்னா கஸ்டமரை அதிகப்படுத்துறது தாங்க முக்கியம் எனக்கு. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த 100 ரூபாயவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான்லாம் முடிவு பண்ணியிருக்கேன். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் எனக்கு ஒரு நாட்கள் கூட ஆகிருக்குங்க. ஒரு நாள் தைச்சோம்னா 80 ரூபா அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் எனக்கு உண்டான சின்ன சின்ன அத்தியாவசிய செலவுகளை கூட செய்ய முடியாதப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என் மேலே எனக்கு கோபம் வரும். ஒரு தொழில் செய்கிறோம், அதில் ஒரு நல்ல வருமானம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி நானே என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சம்பாதிக்கிற வழியை அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நானே தான் கற்றுக்கிட்டேன். அதனால் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணுன்னா நீங்கள் செஞ்சு அந்த அந்த அனுபவங்களை நீங்களாக எடுத்துக்கும் போது தான் அதில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம சொல்கிறது ஈஸிங்க. அந்தந்த தொழிலில் இருந்து அதில் உள்ள கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கும் போது தான் அடுத்து அதை எப்படி கொண்டு போகலான்ற அந்த ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்க முடியும். இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்னா எனக்கு ஒரு 40 நிமிஷம் இருந்ததுன்னா நான் லைனிங் ப்ளவுஸ் தைச்சிருவேங்க. அந்த மாதிரி என்னை நானே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு தைக்கிறது தான் நம்மளோட தொழில். அதில் நம்ம 10 ரூபா சம்பாதிக்கணுன்னு நான் என்னை மாற்றிக்கிட்ட வாட்டி இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரமாகவே
தைக்கிறது அது அந்த மாதிரி உங்களுக்கும் நாளடைவில் தைக்க அது ஈஸியாக நம்மளுக்கே மாறிடும். அப்படியும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். விருப்பமாக இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 10 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த தெருவில் தான் எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அத்தை முறை அவங்க இருந்தாங்க. லீவுனா அந்த சைடு தான் போய் விளையாட போவோம். அப்போ அந்த மாதிரி போகும்போது அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா 5 பேர். அவங்க 3 பொண்ணுங்க 2 பசங்க. வசதி இல்லாத குடும்பம்தாங்க. அந்த அத்தையோட அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. காட்டு வேலை மட்டும்தான் வருமானம், மற்ற நாளில் சும்மா தான் இருக்கணும். அப்படி நாங்கள் விளையாட போகிற சமயங்களில் அந்த அத்தை அந்த கிழிஞ்ச ப்ளவுஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த பிரித்து தனித்தனியாக அந்த கிழிஞ்ச ப்ளவுஸை எடுத்து நியூஸ் பேப்பரில் போட்டு தனித்தனியாக கட் பண்ணி திரும்ப அதை ஒரு பழைய நூல் புடவைலாம் இருக்குல்ல, அதில் போட்டு கட் பண்ணி கையிலேயே தைப்பாங்கங்க. கையிலேயே தைச்சி ப்ளவுஸாக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் காட்டு வேலைக்கு போகிற கொஞ்சம் கொஞ்சம் காசில் ஒரு பழைய மிஷின் வாங்கி போட்டு அந்த கையில் தைச்சதை திரும்பவும் மிஷினில் வச்சு தைச்சாங்கங்க. அப்படியே தான் அவங்களோட தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிழிஞ்ச துணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி தைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓரளவுக்கு நல்லா தைச்சி அதுலேயே வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டு வேலைக்கு போகிறத குறைச்சிக்கிட்டு மிஷினில் தைக்கிற அளவுக்கு அவங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. A to Z ஃபோன்லேயே இருக்குது. நமக்கான வாய்ப்புகள் முக்கியமாக ஃபோனில் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு நூல் கோர்க்கிறதுலேருந்து A to Z நீங்கள் எல்லாமே செல்லுலேயே கற்றுக்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ நிறையா இருக்குங்க. ஒரு வீடியோ உங்களுக்கு சரியாக புரியலைன்னா கூட இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், பாஸ் பண்ணி வச்சு பார்க்கலாம். அதனால் நம்ம கற்றுக்கிறதுன்றது இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சுங்க. நம்மளோட முயற்சி தாங்க முக்கியம். எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது வரைக்கும் கூட சொல்கிறாங்க. அதனால் நம்ம சின்ன சின்ன நுணுக்கங்கள் நமக்கு தேவையான விஷயங்களை அதில் எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் நான் சாரீ ஓரம் அடித்து ஃபால்ஸ் அடித்தேங்க. மெலிசாக மடித்து விட்டு அப்படியே அடித்து விடுறது தாங்க. இந்த மாதிரி ஓரம் அடிக்கிற போதும் பார்த்திங்கன்னா அந்த துணியை இழுக்காமல் ஸ்மூத்தாக விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க, ஓரம் அடித்து எடுத்துக்கிட்டேன். இதில் ஒன் சைடு மட்டும்தாங்க ஓரம் அடிக்கிறது. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் வச்சு அடிக்கிறது தாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே முடிச்சிட்டேங்க. இந்த ப்ளவுஸ்லாம் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தேன். சொன்னது மாதிரி அவங்கள்ட்ட ஒரு 7, 7:30க்கெலாம் கொடுத்துட்டேங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.